بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலான் காலத்தின் இந்த இரவு நேர பயான் நிகழ்ச்சியிலே நான் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு குறிப்பாக அல்லாஹ்வின் விடயம் சம்பந்தமானது. ஒரு சில விடயங்கள் இது அல்லாத விடயங்கள் பேச வேண்டி இருப்பதால் அது இன்ஷா அல்லாஹ் பேசப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றி எவ்வாறு நம்ப வேண்டும், முஸ்லிம்களிடத்திலே அந்த நம்பிக்கை இன்று எவ்வாறெல்லாம் இருக்கின்றது, இந்த நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதற்காக அவர்கள் வைக்கின்ற ஆதாரங்கள் என்ன, அவற்றிற்கான பதில்கள் என்ன
என பல விடயங்களை விரிவாக அலசுவதை அவசியமாக கருதுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் என்று முஸ்லிம்கள் நம்பினாலும் அந்த அல்லாஹ்வின் விடயத்தில் மாற்று கருத்துகள் பலது முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்பவர்களுக்கிடையிலே நிலவி வருகின்றது. சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு கருத்தாக இருந்தது. அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைகள் பல தரப்பட்டதாக வளரத் தொடங்கியது. இவ்வாறான பல நம்பிக்கைகளில் அந்த வளர்ச்சியிலே அரபுலகத்தில் இது காலவரையில் இல்லாத புதிய புதிய நம்பிக்கைகள் கூட எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் எமது பிரதேசங்களில் புதிதான நம்பிக்கைகளும் நிலவி வருகின்றது. எனவேதான் அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம் என்று கூறக்கூடிய எங்களுடைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கை விடயத்தில் தவறிழைத்து விட்டால் அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆக வேண்டி ஏற்படும். கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று எல்லோரும் நம்புகின்றார்கள், நாஸ்திகர்களை தவிர. அந்த கடவுளை சிவன் என்றும் இன்னும் வெவ்வேறுபட்ட நம்பிக்கை கொண்டவர்கள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு விதமாக நம்புகின்றார்கள். அவர்களை நாங்கள் பிரமதவாதிகள் என்கின்றோம். இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் என்று சொல்லக்கூடியவர்களிலேயே அவன் எவ்வாறானவன், அவன் யார் என்பதில் கருத்து வேறுபாடு இருப்பதால் அவர்களை நிராகரிப்பாளர்கள், அவர்கள் நரகவாதிகள் என்றெல்லாம் கூறுகின்றோம். இதேவேளை அந்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை பலதரப்பட்ட முறையில் நம்புகின்றார்கள். இதிலே சஹாபாக்களுடைய காலம், நபிகளாருடைய காலத்தில் அல்லாஹ்வையும் அவனுடைய பண்புகளையும் நம்பிய விதம் இவ்வாறுதான் என்று ஒரு அமைப்பு இருக்க, அதற்கு பின் வந்த நம்பிக்கைகள் பலதரப்பட்டதானது. அல்லாஹ் ஒருவன், அவன் அர்ஷின் மேல் இருப்பவன். அந்த அல்லாஹ் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒப்பாகவும் எதுவும் இல்லை. அந்த அல்லாஹ் தன்னை தான் எவ்வாறு வர்ணித்தானோ அப்பண்புகள் அவனுக்கு இருப்பதாக நம்ப வேண்டும். அந்த பண்புகளில் எதையும் இல்லை என்று கூறக்கூடாது, அதற்கு வழிந்துரை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அப்பண்புகளுக்கு வேறு பொருள் கொடுக்கவும் கூடாது. அவற்றை படைப்பின் தன்மைக்கேற்ப ஒப்பாக்கவும் கூடாது. படைப்புகளுக்கு ஒப்பாக்கி விடுமோ என்று கருதி அவைகளை இல்லை என்று கூறவும் கூடாது. அப்படியென்றால் அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்விற்கு எந்த பண்புகளை எல்லாம் சொன்னார்களோ அப்பண்புகளெல்லாம் அவன் தனக்கு சொன்னதை போன்று அது படைப்புகளுக்கு ஒப்பாகாத விதத்தில் இருக்கின்றது என்று நம்ப வேண்டும். படைப்புகளுக்கு ஒப்பில்லாதவனாக அவன் இருக்கின்றான், அப்பண்புகள் அவனுக்கு இருக்கின்றது. அவற்றை கூறுகின்ற போது அந்த வார்த்தை படைப்பின் ஒரு பண்பாகவும் சொல்லப்படுவதால் அது படைப்புக்கு ஒப்பாகி விடுமோ என்று கருதி
அவற்றை இல்லை என்று கூறவும் கூடாது. இவ்வாறு அல்லாஹ்வின் பண்புகளை நம்பினார்கள். அவற்றை பற்றி அவர்கள் அலசவில்லை, விளக்கம் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் மேலதிகமான வலிந்துரை கூறவில்லை. இவ்வாறாக அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் பிற்காலத்தில் பல சிந்தனைகள் உள்வாங்கப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அந்நிய நாடுகளுக்குள் நுழையத் தொடங்கியது. ரோம் நாடு அது முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது. பாரசீக நாடு என்பது கைப்பற்றப்பட்டது. அங்கே இருந்தவர்கள் கடவுளை பற்றிய நம்பிக்கையில் வெவ்வேறான சிந்தனைகளில் இருந்தார்கள். இவ்வாறான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தவர்கள் கடவுளை பற்றிய பல புத்தகங்களை எழுதி வைத்தார்கள். முஸ்லிம்கள் அந்த நாடுகளை கைப்பற்றிய போது அந்த நாட்டில் உள்ள வாசிக சாலைகளில் உள்ள புத்தகங்களை அங்கிருந்த முஸ்லிம் அரசர்கள் மொழிபெயர்க்க செய்தார்கள். இது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் நடக்கின்றது. இவ்வாறு பிற மதத்தினருடைய இறை கோட்பாடு எழுதப்பட்ட புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு முஸ்லிம்களினுடைய இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் இருக்கக்கூடிய அந்த பாஷையான அரபு பாஷையில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அவற்றின் மொழிபெயர்ப்புகள் முஸ்லிம் அறிஞர்கள் என்பவர்களுக்கிடையில் கைமாறப்படுகிறது. இவ்வாறு கைமாறப்பட்ட போது அவற்றை அவர்கள் படிக்கத் தொடங்கினார்கள். குர்ஆனில் வரக்கூடிய, ஹதீஸில் வரக்கூடிய அந்த விடயங்கள், அல்லாஹ்வை பற்றிய விடயங்களையும் பிற மத கொள்கை புத்தகங்களில் இறைவனை பற்றி எழுதப்பட்ட விடயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். அவர்கள் ஒப்பிடுகின்ற போது தர்க்க ரீதியாக எழுதப்பட்ட சிந்தனை மட்டுமே என்ற அடிப்படை வைத்து எழுதப்பட்ட இறை கோட்பாடுகளோடு இவைகள் மோதத் தொடங்கியது. அதனால் தடுமாறிப்போன சில மார்க்க அறிஞர்கள் என்றவர்கள் தங்களுடைய சிந்தனையினால் அவர்களுக்கு பதில் கூற முடியாததால் பிற மத இறை கோட்பாடு கருத்துகளுக்குள் அவர்கள் தங்களை அறியாமலே உள்வாங்கப்பட்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் இஸ்லாமிய கொள்கையில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எது என்பதை அவர்கள் இன்னொரு விதமாக விளங்கினார்கள், மூன்றாம் விதமாக விளங்கினார்கள். இதனால் அதற்கேற்ப அவர்கள் குர்ஆனில் இருக்க மாட்டாதா, அல் ஹதீஸில் இருக்க மாட்டாதா என்று தேடினார்கள். அவர்களுடைய தேடலுக்கேற்ப சில வசனங்கள் அவர்களுக்கு சார்பாக இருப்பதை போன்று தென்பட்டது. அதனால் அவர்கள் மீண்டும் மூன்றாவது ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்கள். அது மக்கள் மத்தியில் பரவத் தொடங்கியது. முஸ்லிம்களின் இறை கோட்பாடாக பரவ எடுத்தது. இதிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களிடையே இவ்வாறு பரவிய கொள்கை ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன், அவனுடைய கொள்கை கூடுதலாக பரவத் தொடங்கியது. இந்த ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவனை பின்பற்றியவர்கள் ஜஹ்மியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள்தான் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னவர்கள். அல்லாஹ் அவனுடைய ذاتோடு எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், வானிலும் இருக்கின்றான், பூமியிலும் இருக்கின்றான்
எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தனது தாத்தோடு தனக்கென்ற அமைப்போடு அவன் அங்கே பிரசன்னமாக இருக்கிறான் என்ற தத்துவத்தை சொன்னார்கள். யார்? ஜஹ்மியாக்கள். இக்கருத்துகள் முஸ்லிம் சமுதாயத்திலே பரவத் தொடங்கியது. இவ்வாறு பரவிய போது இவர்களுக்கு மறுப்பாக பல கிரந்தங்கள் எழுதப்பட்டது. அர்-ரத்து அலல் ஜஹ்மியா லித்தாரமி ரஹ்மஹுல்லா. இமாம் தாரமிக்கு பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் எழுதினார்கள். அதிலே ஒருவர் அர்-ரத்து அலல் ஜஹ்மியா, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு என்ற ஒரு கிரந்தம் எழுதப்பட்டது. அதே மாதிரி அதிகமான இமாம்கள் கிரந்தங்களை எழுதினார்கள். அந்த கிரந்தங்களை வரிசைப்படுத்த வேண்டிய தேவை வரும்போது நான் அதை வரிசைப்படுத்துகின்றேன். அதிகமான இமாம்கள் எழுதினார்கள். இமாம் நசாயி எழுதினார், இமாம் இப்னு அபி ஷைபா எழுதினார், இமாம் இப்னு மந்தா எழுதினார், இமாம் இப்னு ஹுசைமா எழுதினார், இமாம் லாலிகாய் எழுதினார், இமாம் இப்னு பத்தா எழுதினார், இமாம் ஹல்லால் எழுதினார். இதெல்லாம் நீங்கள் கேட்காத இமாம்களின் பெயர்கள். இவ்வாறு பல இமாம்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் எழுதினார். என்ன? ஜஹ்மியாக்களின் கொள்கை முஸ்லிம் சமுதாயத்தில் பரவி அதை முஸ்லிம் உலமாக்கள் என்பவர்களும் படிக்க முற்பட்ட போது அவர்கள் தர்க்க ரீதியாக பகுத்தறிவு ரீதியான வாதங்களை வைக்கின்ற வேளையில் இந்த வாதங்களுக்கு பதில் காண அல்லது பதில் கூற முடியாததால் அதையே உள்வாங்கினார்கள். இவ்வாறு உள்வாங்கியதால் அக்கொள்கைகளை சரிகண்டு மீண்டும் மீண்டும் வலுப்படுத்தி சரிகண்டவர்களும் எழுதினார்கள். அதுவே முஸ்லிம்களின் இறை கோட்பாடாக உலகத்தில் உள்ள அன்றைய மக்களிடம் பரவத் தொடங்கியது. இறுதியாக நாம் எல்லோரும் நல்லதொரு அறிஞர் என்று கூறுகிறோமே, அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அந்த மனிதர் அவர் ஒரு நல்லடியாராக பூமியில் வாழ்ந்தவர். அவர் இறைவனை பற்றி எவ்வாறு நம்புவது சம்பந்தமாக அவருடைய கிரந்தமான அல் குன்யா லி தாலிபில் ஹக், உண்மையை தேடுபவனுக்கு இது போதும் என்ற கருத்திலே ஒரு கிதாபுக்கு பெயர் வைத்து எழுதினார். அதிலே பாபுன் ஃபி மாரிஃபத்தி சானிஇ அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்கிற தலைப்பில் ஒரு தலைப்பிட்டு ஒரு பாடத்தை எழுதினார். ஒருவன் அல்லாஹ்வை இவ்வாறு தான் நம்ப வேண்டும். யார் எழுதினார்? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா. இந்த கிதாபு மதரசாக்களில் இருக்கலாம், இந்த ஊரில் உள்ள சில மௌலைமார்களிடம் இருக்கலாம். இன்று யாரெல்லாம் அடக்க ஸ்தலங்களில் உள்ள நல்லடியார்களை வணங்குகிறார்களோ அல்லது அவரிடம் பிரார்த்தனை என்ற வணக்கத்தை செய்கின்றார்களோ, அப்துல் காதிர் ஜீலானியே முஹீதீன் ஆண்டகையே என்று கூப்பிடுகிறார்களோ, இவர்கள் இவ்வாறு கூப்பிடுவதற்கும் இவ்வாறு வணங்குவதற்கும் அவர் காரணம் அல்ல. அவர் இவைகளை விட்டும் இவர்களை விட்டும் நிரபராதி, இம்மையிலும் நிரபராதி, மறுமையிலும் அவர் நீங்கிக் கொள்வார். அவருடைய கிதாபான அல் குன்யா, கிதாபின் பெயரை சொல்கின்றேன், அதிலே பாபுன் ஃபி மாரிஃபத்தி சானி, படைத்தவரை அறிவது எப்படி என்ற ஒரு தலைப்பிட்டு எழுதுகின்றார். அவர் அதிலே சொல்லுகின்றார், நாங்கள் ஜஹ்மியாக்கள் கூறுவதை போன்று
அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று கூற மாட்டோம். மாறாக சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்களான சலப் முன்னோர்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ, அதாவது அல்லாஹ் அர்ஷின் மேல் உள்ளான் என்ற அந்த கொள்கை, அதையே நாங்கள் கூறுகிறோம். அந்த அல்லாஹ்வையே நம்புகின்றோம். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று கூறுவது அது அனுமதியாகாது. யார் கூறுவது? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் குன்யாவிலே கூறுகின்றார். சகோதரர்களே, இவ்வாறு அவர் தான் அல்லாஹ்வை பற்றி எழுத வேண்டிய தேவை வந்தது என்ன? ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். அவர் 400 சொச்சத்தில் வாழ்ந்தவர். அக்காலத்திலே மக்கள் மத்தியிலே இந்த ஜஹ்மியாக்களின் கொள்கைதான் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையாக பரவி இருந்தது. எந்த அளவுக்கென்றால், ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் மரணித்து விட்டார், மாலிக் இமாம் மரணித்து விட்டார். ஆனால் ஷாஃபி மத்ஹபுடைய நம்பிக்கையிலே வாழ்ந்த பலரிடத்திலே ஜஹ்மியாக்களுடைய கொள்கை ஊடுருவியதால் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று கூறத் தொடங்கினார்கள். நபியும் சஹாபாக்களும் இருந்த நம்பிக்கையை விட்டும் அவர்கள் தடம் புரண்டார்கள். ஒருவர் வானிலுள்ள அல்லாஹ்வை வணங்குகிறார், இன்னொருவர் எல்லா இடத்திலும் உள்ள அல்லாஹ்வை வணங்குகிறார், இன்னொருவர் எல்லாமே அல்லாஹ் என்று வணங்குகிறார். இன்று பார்க்கிறோம், எமது சமுதாயத்திலே சில மௌலைமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்கள், நானும் அல்லாஹ், நீயும் அல்லாஹ், இந்த மைக்கும் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் என்று கூறுவார்கள். இவ்வாறு கூறக்கூடிய சில மௌலைமார்களும் அதை இஸ்லாத்தினுடைய ரகசியம், ஈமானின் ரகசியம் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அவனே என்று கூறுகின்றவர்கள். இவ்வாறு எல்லாத்தையும் அவனாக கருதுகிறவர்கள், நானும் அல்லாஹ் அவனும் அல்லாஹ் என்பவர்கள் அப்படி வணங்குகின்ற போது அல்லாஹ்வை அல்லாஹ் வணங்குகிறான் என்பது பொருளாகிவிடும். அல்லாஹ்வை அல்லாஹ் தான் வணங்குகிறான், அல்லாஹ்வை தவிர இன்னொன்று இல்லை. கண்டதும் அல்லாஹ், காணப்பட்டதும் அல்லாஹ், காணப்போவதும் அல்லாஹ் என்று கூறக்கூடிய தத்துவமும் முஸ்லிம் சமுதாயத்திலே நுழைந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் என்று ஒருவர், முஹியுத்தீன் இப்னு அரபி என்று இன்னொருவர். இந்த ரெண்டு பேரும் சூபித்துவவாதிகளால், தரீகாவாதிகளால், ஆத்மீகவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களினால் மதிக்கப்படுபவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பேருடைய இறை கோட்பாடும் நேர் எதிரானது. வானத்துக்கு பூமிக்கும் இடப்பட்ட தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடப்பட்ட தூரம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியின் இறை கோட்பாடு, அல்லாஹ் அர்ஷின் மேல் உள்ளான், எங்கும் இருக்கிறான் என்று கூறுவது கூடாது. முஹியுத்தீன் இப்னு அரபி என்பவரின் கோட்பாடு, எல்லாம் அவனே, எல்லாம் அவனே, அவன் இல்லாமல் வேறெதுவும் இல்லை என்ற வஹ்தத்துல் வுஜூத், இருக்கின்ற எல்லாமே ஒன்று, அல்லாஹ் தான் எல்லாம் என்ற கோட்பாடு. ஆனால் இந்த முஹியுத்தீன் இப்னு அரபி என்பவனுடைய கோட்பாடுக்கு பலர் அதை சரி கண்டு இந்த முஹியுத்தீன் என்ற பெயர்
சுபித்துவவாதிகள் அந்த பெயர் வைத்ததால் நாம் அதை முஹித்தீன் என்று சொன்னோம். முஹித்தீன் என்றால் கருத்து என்ன? தீனை உயிர்ப்பிக்கின்றவர், தீனை உயிர்ப்பித்தவர். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ்விற்கு அந்த பெயரை சொன்னால் அது ஒரு வகையில் நியாயமாக அமையும். பிழையான கொள்கை மக்கள் மத்தியில் நிலவிய போது சரியான இறை கோட்பாடை எடுத்துச் சொன்னார். அதே நேரம் பிழையான கோட்பாடிலே இருந்தவர் முஹித்தீன் இப்னு அரபி என்பவர். அவருக்கு அந்த பெயரை சொன்னால் அது பொருத்தமாகாது. காரணம், அவரின் கொள்கைக்கு, இந்த இப்னு அரபி என்பவரின் கொள்கைக்கு அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ்வே எதிரியாக எழுதுகின்றார். இது பிழையான கொள்கை என்று. சகோதரர்களே, அவருக்கு ஒரு கிதாப் ஃபுசூசுல் ஹிகம், இந்த கிதாபை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகின்ற போது இதிலே இவர் எழுதி வைத்திருப்பது குஃபுர், இறை நிராகரிப்பாக இல்லை என்று இருந்தால் உலகத்தில் குஃபுரே கிடையாது. ஃபிர்அவுனும் ஈமானோடு தான் மரணித்தான். யாராம்? ஃபிர்அவுனும் ஈமானோடு தான் மரணித்தார் என்று கூறக்கூடிய கொள்கை கொண்டவர்கள். என்ன விடயம் என்றால், எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே கல்வியை எடுக்க வேண்டிய இடத்தில் எடுக்காததால், எது அல் குர்ஆன் அல் ஹதீஸில் இருந்து எடுக்காததால், மாறாக யாராவது ஒருவரை ஷேக் சையத் என்று நம்பி, அறிவாளி என்று நம்பி, அவருடைய வாயிலிருந்து வருவதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பியதால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து எடுத்த கொள்கை மக்களிடத்திலே வருவதற்கு பதிலாக எவைகள் வழிகேடான கொள்கையாக அன்று இமாம்களால் சுட்டிக்காட்டப்பட்டதோ அவைகள் மக்களிடத்திலே இஸ்லாமிய கொள்கையாக பரவத் தொடங்கியது. இந்த வேளையில் தான் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அதிலே சர்ச்சை ஏற்பட்ட பலரில் ஒருவராக இருக்கின்றார் இமாம் அல் ஜுவைனி. இமாம் ஜுவைனி என்றால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மௌலைமார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மூத்த மௌலைமார்கள் எல்லோருக்கும் தெரியும். புதிய மௌலைமார்களுக்கும் தெரியலாம். சிறிய சிறிய பிள்ளைகள் இப்போது மௌலவியாகி பாஸ் அவுட் ஆகி வருகிறார்களே, இந்த பெயரை கேள்விப்படுகிறார்கள். இன்னொருவர் இருக்கின்றார், இமாமுல் ஹரமைன் என்று சொல்வார்கள். இவருடைய பெயரும் ஷாவி மத்ஹபை சேர்ந்தவர்களிடத்திலே பிரபலியமானது. அவருடைய பெயர் இமாமுல் ஹரமைன். இந்த பெயரும் பிரபலமானது. இங்குள்ள மக்கள் ஷாவி மத்ஹபை பின்பற்றுகிறோம் என்று நம்பி பின்பற்றுகிறார்களே, இவர்களுடைய பின்பற்றல், இவர்களுடைய நம்பிக்கைக்கு வழிகோலுகின்ற இமாம்களில் முக்கியமானவர்களாக கருதப்படுபவர்தான் இமாமுல் ஹரமைன் என்பவரும் ஒருவர். அவருடைய தந்தை தான் இமாம் ஜுவைனி. இந்த இமாம் ஜுவைனி என்பவர் ஷாபி மத்ஹபை சேர்ந்தவர். ஏன் நான் கூறுகிறேன் என்றால், எங்கள் ஊரில் உள்ளவர்கள் ஹஸ்ரத்மார்கள், பாமர மக்களை நாங்கள் விட்டு விடுவோம், தாங்கள் படித்தது கொஞ்சம், படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று சொல்வார்கள். அவ்வாறு சொல்கின்றவர்கள் தங்களுடைய கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால், அவர்கள் எந்த இமாம்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இமாம்கள் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் எவ்வாறெல்லாம் இருந்தார்களோ
அவைகளை அறிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த இமாம் ஜுவைனி என்பவர் அவர் அல்லாஹ்வை நம்புகின்ற விடயத்தில், அல்லாஹ்வினுடைய சிபத்துகளின் விடயத்தில், பண்புகளின் விடயத்தில் தான் ஒரு தடுமாறிய நிலையில் இருந்தேன், எனக்கு தெளிவு கிடைத்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக அவர் ஒரு கிதாப் எழுதினார். ரிசாலத்துன் ஃபி இஸ்பாத்தில் இஸ்திவாஇ வல் ஃபௌகிய்யா. அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கிறார் என்பதை தெரிபடுத்துவதற்காக, நிலைப்படுத்துவதற்காக ஓர் எழுதிய ஒரு நசீஹத், அட்வைஸ், ஒரு ரிசாலா, சிறியதொரு ஏடு.